வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கையாளர்களின் அன்னை என்று அழைக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர் மற்றும் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் இருந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆருயிர் தோழரும் முதல் கலீஃபாவுமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் செல்வ புதல்விதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கிபி 617 பிறந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் பிறந்தாலும் பிறப்பிலேயே ஒரு முஸ்லிமாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரும் முஸ்லிமாக இருந்ததால் அவர்களும் பிறப்பிலேயே ஒரு முஸ்லிமாக இருந்தார்கள். சிறுவயதிலே அறிவுத்திறன் உள்ளவராகவும் அறிவு தேடலில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுமியாக இருந்தபோது அவர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு பொம்மைகளை வைத்து விளையாடுவதுதான். ஒருமுறை அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறகுகள் வந்த சின்ன குதிரைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னை ஆயிஷா அவர்களுக்கு 5 வயதுதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள், குதிரைகளுக்கு இறக்கை இல்லையே என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சிறகுகள் கொண்ட குதிரைகள் இருந்தன என்றார்கள். அந்த அளவுக்கு புத்திசாலியான இஸ்லாத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காட்டப்பட்டார்கள். என்னுடைய கனவில் 3 இரவுகள் காட்டப்பட்டார். ஒரு வானவர் உங்களை ஒரு பட்டு துணியில் சுமந்து வந்து என்னிடம் இவர் உம்முடைய மனைவி என்று கூறினார். நான் அதை திறந்த போது அது நீயாக இருந்தாய். பிறகு நான் அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக இருந்தால் அவனே அதை நிறைவேற்றுவான் என்று கூறினேன். அல்லாஹ்வின் நாட்டத்தினால் அந்த கனவு நிறைவேறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் ஆனது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 6. மேலும் திருமணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய தந்தை வீட்டில்தான் இருந்தார்கள். 9 வயது ஆன பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் மிகவும் இளமையானவர் தான் அன்னை ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் விளையாடுவார்கள். மேலும் கதைகளும் சொல்வார்கள். நபிகளாருக்கு முழுக்க ஆதரவளித்து அவர்களை அரவணைத்து கொண்டிருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிரிவினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த திருமணம் நடந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். மிகவும் துணிச்சல் உடையவர்களாகவும் தைரியம் உடையவராகவும் இருந்தார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வறுமையுடனும் பசியுடனும் அதிகமான காலங்கள் இருந்தார்கள். சில நாட்கள் சமைக்காமலே வாழ்க்கையை கழித்தார்கள். வெறும் தண்ணீர் மற்றும் பேரீச்சம் பழத்தையும் உண்டு கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்த போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இல்லத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தம் உடையவர்களாகவும் இரையச்சம் உடையவர்களாகவும் இருந்தும் கூட நயவஞ்சகரின் சதித்திட்டத்தில் இருந்து தப்பிக்க இயலவில்லை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் மனைவி மற்றும் கூட்டத்தாருடன் போர் முடிந்து திரும்பினார்கள். அப்போது சிறிது ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் எல்லோரும் அமர்ந்து கொண்டார்கள். அந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இயற்கை அழகை பார்ப்பதற்காக சென்றார்கள். திரும்ப வந்தபோது அவர்களுடைய நகை மாலையை காணவில்லை. அந்த மாலையை தேடுவதற்காக திரும்பவும் சென்றார்கள். மாலையை எடுத்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த இடத்தை விட்டு அனைவருமே சென்று விட்டார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் மிகவும் எடை குறைவாக இருப்பதனால் அந்த கூடாரத்தில் ஆயிஷாவும் இருப்பதாக எண்ணி அங்கிருந்து சென்று விட்டார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கேயே உட்கார்ந்துவிட்டு சிறிது நேரத்திலேயே தூங்கியும் விட்டார்கள். பயண பொருட்கள் எதுவும் விட்டு சென்றால் அவற்றை எடுத்து வரும் பணியில் ஈடுபட்டு வந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே அங்கு வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் நபிகளாருடைய மனைவி என்று அறிந்து கொண்டு அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களை தன் ஒட்டகத்தில் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்றார்கள். இதனை கண்ட அப்துல்லா பின் உபை மற்றும் சில நயவஞ்சர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு கிளப்பிவிட்டார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இணைத்து தவறாக இட்டு கட்டி பேசினார்கள். இதை அறிந்த முகமது நபி அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. நபிகளார் தன் மனைவியை சந்திக்க செல்லாமல் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது நபிகளாருக்கு தெரியும். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கின்றதால் அல்லாஹ்வுடைய அறிவிப்புக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். இந்த அவதூறு பற்றி எதுவுமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. ஒரு மாதம் கழித்து குணமாகி வரும் போதுதான் இந்த அவதூறு பற்றிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேள்விப்பட்டது. உடனே தன் தாய் தந்தையிடம் சென்று இதையெல்லாம் கூறி இரவும் பகலுமாக அழுது கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் தந்தை கூட இதனை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டார்கள். இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து, ஒருவேளை நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் குற்றமற்றவள் என்று அல்லாஹ் மட்டும் அறிவான். என் மீது சுமத்தப்பட்ட இந்த பழியை அல்லாஹ் தஆலா சரி செய்வான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சிறிது நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், மகிழ்ச்சியான செய்தி ஆயிஷா, அல்லாஹ் உங்களை விடுவித்து விட்டான். நீங்கள் இந்த அவதூறிலிருந்து விடுபட்டு விலகிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நூர் என்ற சூறாவில் 11 முதல் 20வது வசனங்கள் வரை தெளிவாக குறிப்பிட்டுள்ளான். எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கேற்ப தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்து கொண்டவனுக்கு கடுமையான வேதனை உண்டு.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடைசி நாட்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் தான் கழித்தார்கள். யார் மீது அதிகமாக அன்பு கொண்டிருந்தார்களோ அவருடைய இல்லத்தில் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18 அல்லது 19 ஆகும். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் 66ஆம் வயதில் ரமலான் மாதத்தில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கி என்ற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 17. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய அவதூறு கிளப்பிய நயவஞ்சகன் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர் என்பது குறித்து எந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவாக கூறியுள்ளான்? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.